ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். காரைக்காலில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரச்சாரம். பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்தார். புதுவை அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதலான மாணவர்களுக்கு இலவச டேப். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுவை ஒப்பந்த ஆசிரியர்களின் உண்ணாவிரத போராட்டம் நிறைவு. கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் ஓயாது எனவும் எச்சரிக்கை. என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி நள்ளிரவில் ஆலோசனை. புதுவை அரசியலில் பரபரப்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். ஒருநாள் அரசுமுறை பயணமாக காரைக்கால் வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறது. இதேபோல் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரசுடன் இணைந்து தேர்தலை எதிர்கொள்ள பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டுள்ளது. அந்த வகையில் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியை உறுதிப்படுத்தும் விதமாக பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பிரச்சார கூட்டம் புதுவை மாநிலம் காரைக்காலில் பிப்ரவரி 14ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 12 மணிக்கு நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் பிப்ரவரி 13ஆம் தேதி இரவு திருச்சி வந்தடைந்தார். அவருடன் புதுவை தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான மான்சுக் மாண்டவியா, மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆகியோரும் வந்திருந்தனர். பின்னர் பிப்ரவரி 14ஆம் தேதி காலை அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் காரைக்கால் வரிச்சிக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் அமைந்துள்ள ஹெலிபேட் மைதானத்திற்கு காலை 11:30 மணிக்கு வந்தடைந்தனர். இதனையடுத்து புதுவை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் VP ராமலிங்கம், புதுவை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். பின்னர் அங்கிருந்து பாரதியார் சாலை மற்றும் திருநள்ளாறு சாலை வழியாக சென்று நகராட்சி சந்தை திடலில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசினார். அப்போது புதுவை சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியை உறுதிப்படுத்தினார். மேலும் புதுவை மாநிலத்தில் மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் குறித்து விரிவாக எடுத்துக் கூறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அமித்ஷா வருகையொட்டி காரைக்கால் மற்றும் திருச்சியில் பலத்த காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. புதுவை அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதலான மாணவர்களுக்கு இலவச டேப்லெட் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு லேப்டாப்பினை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பள்ளி கல்வி சிறந்த முறையில் இருக்க வேண்டும் என்றால் ஆசிரியர்கள் அவசியம் என்றும் அதற்காக காலி பணியிடங்கள் அத்தனையும் அரசு நிரப்பி வருவதாக தெரிவித்தார். மேலும் ஏழை மாணவர்களும் மருத்துவக் கல்லூரியில் படிக்க முடியும் என்ற நிலையை புதுச்சேரி அரசு உருவாக்கி அதற்காக அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது என்றும், தற்போது மாணவர்கள் புதிய தொழில்நுட்பம் மூலம் அனைத்தையும் தெரிந்து கொள்ளும் வகையில் 6ஆம் வகுப்பில் இருந்து மாணவர்களுக்கு டேப்லெட் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிள்ளைகள்லாம் என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும். நீங்கள் நல்லா படிக்கணும். கல்லூரியில் சென்று படிக்க வேண்டும். 12 முடித்து கல்லூரிக்கு சென்று நீங்கள் படிக்க வேண்டும். இதுதான் அரசுடைய ஒரு எண்ணம். பள்ளி படிப்பு மட்டுமில்லை, கல்லூரியில் சென்று நீங்கள் படிக்க வேண்டும். அந்த கல்லூரியில் சென்று படிப்பதற்கான வாய்ப்பை இந்த அரசு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. எல்லா கல்லூரியும் பூச்சியில் உண்டு. பணி நிரந்தரம் கோரி புதுச்சேரி ஒப்பந்த ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் 8வது கட்டமாக நடத்திய 2 நாள் உண்ணாவிரத போராட்டம் நிறைவு பெற்றுள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் 292 ஒப்பந்த ஆசிரியர்கள் மற்றும் பாலசேவிகா ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன.
கடந்த ஜனவரி 21ஆம் தேதி தொடங்கிய இந்த போராட்டம் பிப்ரவரி 14ஆம் தேதியுடன் 25வது நாளை எட்டியுள்ளது. 2 நாள் தொடர் உண்ணாவிரதம், பணி நிரந்தரம் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து கடந்த 13ஆம் தேதி முதல் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே 2 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 14ஆம் தேதி இந்த போராட்டமானது 2வது நாளை எட்டியது. இதில் 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் மற்றும் பாலசேவிகா ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மேலும் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு பல்வேறு ஆசிரியர் சங்கங்களின் தலைவர்கள் மற்றும் அரசு ஊழியர் சங்கங்களின் நிர்வாகிகள் நேரில் வந்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நியாயமானவை என்றும் அரசு இதில் உடனடியாக தலையிட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஏற்கனவே 7 கட்ட போராட்டங்கள் முடிந்த நிலையில் தற்போது 8வது கட்டமாக தொடர்ந்து 25 நாட்களாக ஆசிரியர்கள் போராடி வருகின்றனர். அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி பணி நிரந்தர ஆணை வழங்கும் வரை தங்களது அறப்போராட்டம் ஓயாது என ஒருங்கிணைப்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி தனியார் ஹோட்டலில் நள்ளிரவில் ஆலோசனை மேற்கொண்டது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் தொடர்கிறது. இந்நிலையில் கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. முன்னதாக பிப்ரவரி 13ஆம் தேதி இரவு நூறடி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் கட்சி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தியுள்ளார். இதில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், KSP ரமேஷ், பொதுச் செயலாளர் NSG ஜெயபால், துணைத் தலைவர் பக்தவச்சலம் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். அவர்களிடம் எந்தெந்த தொகுதிகள் என்ஆர் காங்கிரசுக்கு சாதகமாக இருக்கும், எந்த தொகுதிகளை கேட்டு பெறுவது என்பது குறித்து ரங்கசாமி ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த ஆலோசனை நள்ளிரவு 2 மணி வரை நீடித்ததாகவும் கூறப்படுகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் திடீரென நள்ளிரவு வரை ஆலோசனை நடத்தியது புதுவை அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் உள்ள NDA அரசு ஊழலை முடிவுக்கு கொண்டு வந்து அரசியல் ஸ்திரத்தன்மையை வழங்கியிருப்பதாக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்குட்பட்ட காரைக்காலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரி மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி மீதும் பாரதிய ஜனதா கட்சி மீதும் மோடி மீதும் ரங்கசாமி மீதும் மிகுந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் என்றும், இதற்கு முன்பு புதுச்சேரியை ஆட்சி செய்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மிக மோசமான ஆட்சியை அளித்தார். அந்த மோசமான 5 ஆண்டுகளில் ஊழல் மட்டுமல்ல, அமைப்புகளும் சீர்கேட்டை சந்தித்ததாகவும், வளர்ச்சி திட்டங்களுக்காக புதுச்சேரிக்கு கொடுக்கப்பட்ட நிதியில் 15,000 கோடி அளவுக்கு அவர் ஊழல் செய்துள்ளார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் NDA அரசு கடந்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரியின் சட்டம் ஒழுங்கை சீர் செய்துள்ளதாகவும், அமைப்புகளையும் சீர் செய்துள்ளது எனவும், வளர்ச்சி பாதையில் பயணிக்க வேண்டிய காலத்தில் நாம் உள்ளதாகவும், அடுத்த 5 ஆண்டுகளில் வளர்ச்சியடைந்த புதுச்சேரியை நாம் உருவாக்கியே தீர்வோம் என்று அவர் உறுதிபட தெரிவித்தார். தேர்தலில் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட வேண்டும் என கூறும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று அரசியல் கட்சிகளை கூட்டணிக்கு அழைப்பது ஏன் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா கொண்டாடுவது சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில செயலாளர் அன்பழகன், ஜெயலலிதா பிறந்தநாள் அன்று பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பரிசாகவும் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு தட்டு வண்டி, ரிக்ஷா வண்டி, தையல் மிஷின், கிரைண்டர், மிக்சி, இலவச புடவைகள் மற்றும் அன்னதானம் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட உள்ளது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், காரைக்கால் வருகை புரிந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் சார்லஸ் மார்டினுக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றார். புதுச்சேரியில் ஆசிரியர்கள் 25 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். நேர்காணல் நடத்தி பணிக்கு அமர்த்தப்பட்ட இவர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க முடியாமல் புறமுதுகிட்டு ஓடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்க தகுதியில்லை என்றும், தனியாக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று கூறும் விஜய் ஆட்சியில் பங்கு என்று அரசியல் கட்சிகளை கூட்டணிக்கு ஏன் அழைக்க வேண்டும் என கேள்வியும் எழுப்பியுள்ளார்.
புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் கொசு மருந்து புகை அடிக்கும் பணி நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பெரியபள்ளி வீரர் வெள்ளி வனரப்பேட்டை பில்லுக்கடை பகுதியில் பிப்ரவரி 14ஆம் தேதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பிலும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியின் தலைமையிலும் கொசு மருந்து புகை அடிக்கும் பணி தொடங்கப்பட்டது. கொசு தொல்லை அதிகரித்து வரும் இந்த நிலையில் உப்பளம் தொகுதி முழுவதும் பரவலாக பிப்ரவரி 14ஆம் தேதி இந்த பணி மேற்கொள்ளப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கைகள் நடைபெற சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நகராட்சி மருத்துவ அலுவலர் ஆர்த்தியை அணுகி மருந்து புகை அடிக்கும் பணியை தீவிரப்படுத்தி வருகிறார். இந்த நிகழ்வின் போது நிசார், ராஜி, செந்தில் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் கால்நடை விவசாயிகளுக்கு நலத்திட்டங்களுக்கான விண்ணப்பம் வெளியிடப்பட்டுள்ளது. அரசின் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை இந்த ஆண்டு கால்நடை விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களை அமல்படுத்த உள்ளது. இதில் கறவை பசு கொட்டகைக்கு தேவையான ரப்பர் தரை விரிப்பு, தீவன பயிர்கள் வெட்டும் இயந்திரம், மண்ணிலா பசு தீவனம் உற்பத்தி தொகுப்பு, குச்சி தீவனம் தயாரிக்கும் எந்திரம் போன்ற திட்டங்கள் அமல்படுத்தப்பட உள்ளன. இதற்காக விவசாயிகள் விண்ணப்பங்களை வரும் 18ஆம் தேதி வரை கால்நடைத்துறை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து தங்கள் பகுதி கால்நடை மருந்தக உதவி மருத்துவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என கால்நடைத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உழவர்கரை பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி மாநில தலைவி பிரபாதேவி கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மேரி உழவர்கரை பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் மாசி முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. இதில் அப்பகுதியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மேலும் சிறப்பு விருந்தினராக லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி பிரபாதேவி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி துரைராஜன், ஆலய தலைவர் தமிழ்வேந்தன், கோவில் நிர்வாகிகள் தெய்வீக புண்ணியகோடி, முரளி, முருகையன், பழனி, மாரியப்பன், சுரேஷ் மற்றும் ஊர் முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகிகள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து பிரபாதேவி நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரியில் 4 பேரிடம் 97,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அரியாங்குப்பத்தை சேர்ந்த நபர் ஆன்லைனில் மொபைல் போன் ஒன்றை வாங்க விளம்பரத்தை பார்த்துள்ளார். அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் புதிய ஆப்பிள் போனை குறைந்த விலைக்கு தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பிய அவர் மர்ம நபரின் வங்கிக் கணக்கிற்கு 70,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் கருவடிக்குப்பத்தை சேர்ந்த பெண் ஒருவர் 11,999 ரூபாயும், வில்லியனூரை சேர்ந்த நபர் ஒருவர் 13,150 ரூபாயும், முத்திரையர் பாளையத்தை சேர்ந்த பெண் 2,500 ரூபாய் என மொத்தம் 97,649 ரூபாயை ஆன்லைன் மோசடியில் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மோசடி நபர்களை தேடி வருகின்றனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் புதுச்சேரி மாநில கிழக்கு மண்டல அமைப்பாளராக கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிழக்கு மண்டல அமைப்பாளராக கோபி என்கிற கோபாலகிருஷ்ணனை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நியமனம் செய்துள்ளார். புதுச்சேரியை சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியினர் அனைவரும் இவருக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்வதாகவும், இவருக்கு ராஜ்பவன், உப்பளம், மணவெளி, உருளையன்பேட்டை, பாகூர், நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளின் பாட்டாளி மக்கள் கட்சியினர் இவருக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் கேட்டுக்கொள்வதாக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நியமன அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,460 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,770 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ். 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் ஏஎம்என் டிவி 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த ஏஎம்என் யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி,
பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் AMN TV பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. AMN யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.